ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 200cc நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் 200cc செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான 3 பைக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V தான். இந்த பைக்கில் 197.75cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 20.82 PS பவரும் 17.25 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 42 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா 38 40 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் டூயல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,48,000 இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கு யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 200cc பைக் வேணும், அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வேணும், மைலேஜும் ஓரளவு நல்லா தரணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே சூட் ஆகும். இந்த வண்டியில் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வெறும் ஆயில் கூல்ட் இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்விட் கூல்டோ இல்லை ஒரு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோ கொடுத்துருந்தா இந்த பைக் வந்து ரொம்பவே நல்ல பைக்னே சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V தான். இந்த பைக்கில் 210cc 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 24.6 PS பவரும் 20.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 36 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா 33 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லையும் டூயல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக் வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரைட் அதிகமாக போகிறவங்களுக்கு, அடிக்கடி ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பைக் வந்து சூட் ஆகும். இந்த பைக் வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக்னே சொல்லலாம். இந்த பைக்கில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தருது, மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இந்த பைக்குக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த பைக்கில் வந்து பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 200 தான். இந்த பைக்கில் 199.5cc 4 வால்வ் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 24.5 PS பவரும் 18.74 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையும் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 41 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 36 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லையும் டூயல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா UST ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கு யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்ட் வந்துடுது, டூயல் சேனல் ABS வந்துடுது, UST ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கறனால இந்த 200cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான பைக்னா இந்த பைக்கை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.